ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் டிப்ஸ், ஐடியாஸ், இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் மை நம்பர். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ரெட் சாயில் மண்ணாக இருக்கக்கூடிய புஞ்ச லேண்டு. அதுவும் ஒரே பவுண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ஏக்கர் நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, சிங்கிள் ஓனராக, கிணறு சர்வீஸ் இருக்கா, தார் ரோட் டச்சில் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் வந்து யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணணும் இல்லை வந்து வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக வந்து என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க. நான் ஏன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன்னா, நான் அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நிறைய பேர் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனே, இந்த லேண்டை நான் மிஸ் பண்ணிட்டேங்க, நான் இப்போ தான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் போஸ்ட் பண்ணி 2 மாதத்துக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இந்த லேண்டை வந்து நான் இப்போ தான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆளுன்ற ஆப்ஷனும் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோ போடுறேனோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க, மெசேஜ் வந்துடும். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம லேண்டு பார்த்துட்டு ஈஸியாக வாங்கிக்கலாங்க. ஸோ உங்களோட நன்மைக்காக தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நீங்கள் இன்னும் மெம்பராக ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிவிடுங்க. அதேபடியே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஃபார்ம் லேண்டு ப்ராடக்ட் எல்லாமே இருக்குங்க. நம்ம ஃபென்சிங்கில் இருந்து, கேட்டில் இருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கம்மியான லோ ப்ரைஸில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நம்ம சேனல்லே வந்து அக்ரிகல்ச்சர், ஃபார்ம் லேண்ட் ப்ராடக்ட், டிராக்டர் மெட்டீரியல் எல்லாமே இருக்குங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு வந்து ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. அதேபடியே உங்களோட லேண்டை வந்து நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அப்படி ஃபோனை எடுக்கலை, நான் கால் பண்ண ப்ரோ நீங்கள் எடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் லேண்டோட ஃபுல் டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து உங்கள் லேண்டை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அப்படி சேல்ஸ் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்கள் லேண்டோட ஃபுல் டீட்டெயில் சென்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவும் வீடியோவும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுருங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி கால் பேக் பண்ணி பேசிடுறேங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்டு வந்து ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. புஞ்ச லேண்டுங்க. டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 398 ஏக்கர் வருங்க. 400 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசியாச்சு, பக்கத்தில் ஒரு 1.5 ஏக்கர் இருக்குது, அதுவும் சேர்த்து தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ஏக்கர் வருங்க உங்களுக்கு. ஒரே பவுண்ட்ரி தான், எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரியாக ஸ்கொயராக தாங்க இருக்குது. நடுவில் வந்து யார் லேண்டு வருது அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஒரே பவுண்ட்ரி, ஒரே பாக்ஸு, ஒரே இதுவாக தான் இருக்குது உங்களுக்கு. நல்ல சூப்பரான லேண்டுங்க. புஞ்ச லேண்டு, ரெட் சாயிலான லேண்டுங்க. இப்போ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க, வேர்க்கடலை, அது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா பயிர் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட லேண்டு தான். ஸோ நல்லா வந்து எப்படி இப்போ கரண்ட்டாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல சூப்பரான லேண்ட் இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து உங்களால் தனியாக வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 பேர், 3 பேர், 4 பேராக கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் தான் வந்து பார்ட்டி செட் பண்ணிவிட்டு வரணும். நம்ம வந்து யாராவது தனித்தனியாக செட் பண்ண முடியாது. 30 ஏக்கர் ஒருத்தருக்கு, 40 ஏக்கர் ஒருத்தருக்கு, அது மாதிரி நம்ம செட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 3 பேர், 4 பேர், 5 பேர் ஜாயின் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மேபி உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாங்க. பட் ஆனால் ஓனர் வந்து அவங்க வந்து ஒரே லேண்டாக தான் தருவாங்க, பிரித்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே பவுண்ட்ரியாக தான் தருவாங்க. ஸோ பாருங்கள், நல்ல சூப்பரான லேண்டுங்க.
எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து 90 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து 62 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1/2 ஹவர் இல்லை ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரத்தில் செங்கல்பேட்டிலேருந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நல்லா சூப்பரான லேண்டுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயிலான மண் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி மண் தான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மண் தான் அந்த லேண்டோட ரெட் சாயில் மண் தான் உங்களுக்கு. சூப்பரான லேண்டுங்க. ஸோ நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்லேயே பெரிய டவுன் இருக்குங்க உங்களுக்கு. அந்த டவுனில் வந்து ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குங்க. ஸ்டேட் பைபாஸ் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு. நேஷ்னல் பைபாஸ் வந்து ஒரு 13 கிலோமீட்டர் வருங்க. நம்ம லேண்ட்லேருந்து நேஷ்னல் பைபாஸ் NH GST 100 அடி பைபாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 கிலோமீட்டர் வருங்க. ஸ்டேட் பைபாஸ் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வரும். சூப்பரான மண். நீங்கள் எது போட்டாலும் இந்த லேண்டில் வந்து நல்லா சூப்பராக வந்து ப்ராஃபிட்டும் பார்க்கலாம், அக்ரிகல்ச்சரும் ஆர்கானிக்காக பண்ணலாங்க. நீங்கள் நான் ஒரே பவுண்ட்ரியாக லேண்ட் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க உங்களுக்கு. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலார் வந்து 3 பேர் வருவாங்க. நீங்கள் அந்த 1.5 ஏக்கரோடு சேர்த்து வேணும்னு சொன்னீங்கன்னா 4 பேர் வருவாங்க. இல்லை அந்த 1.5 ஏக்கர் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 3 பேர் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான புஞ்ச லேண்டு, அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. தார் ரோட்டில் இருந்து ஒரு 300-350 மீட்ரு பார்த்தீங்கன்னா மண் ரோடு வரும் உங்களுக்கு. ஒரு 350-400 மீட்ரு பார்த்தீங்கன்னா மட் ரோடு வரும். அந்த மட் ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 18 அடி வருங்க. அந்த மட் ரோடோட சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு 18 அடி மண் ரோடு வரும் உங்களுக்கு ஒரு 400 மீட்டருக்கு. தார் ரோட்லேருந்து நம்மளுக்கு பொது வழியே இருக்குங்க. எந்த ஒரு கைனி மேலேயும் போனோம், யாராவது கைனியை வந்து வழி இல்லாமல் போனோம், டிபெண்ட் பண்ணி போனோம், அது மாதிரி எதுவுமே இல்லை. தனி பொது வழி FMD வழியே இருக்குது ஒரு 400 மீட்டருக்கு. அதில் வந்து டிராக்டரு, கண்டிப்பாக ஒரு லாரிலாம் போகலாங்க. பெரிய கண்டெய்னர்லாம் போக முடியாது. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய லாரி அது மாதிரி போகலாம். ஒரு 20 ஃபீட்டுக்குள்ளே வந்து அந்த ரோடு வரும் உங்களுக்கு. FMD ரோடு தான். புஞ்ச லேண்டுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்டான லேண்டு. இல்லை நீங்கள் தனியாக வந்து ஃபார்ம் லேண்டாக கன்வெர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. நீங்கள் தேக்கு மரம் வச்சாலும், சவுக்கு போட்டாலும், செம்மரம், சந்தன மரம் எல்லாமே நல்லா சூப்பராக வருங்க. இல்லை மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யா தோப்பு அது மாதிரி வைக்க போகிறோன்னு நினச்சாலும் ஒரு நல்ல ஆப்டான லேண்டுங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் வந்து பனைமரம் வந்து ஒரு 100-120 பனைமரம் இருக்குதுங்க. தென்னை மரம் வந்து ஒரு 30-40 தென்னை மரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்பில் வந்து தேக்கு மரம், கொஞ்சம் தேக்கு மரமும், கொஞ்சம் நம்ம வேப்ப மரம் அது மாதிரி இருக்குங்க. மிச்சப்படி ரொம்ப மரங்கள் வந்து எதுவும் இல்லை. பனை மரம் கொஞ்சம் மரமும், தென்னை மரம் இருக்குது. வேப்ப மரம், தேக்கு மரம் கொஞ்சம் இருக்குது. தேக்கு மரம்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டு லேண்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னால் மொத்தமாக ஒரே பேமெண்ட்டாக கட்ட முடியாது, அக்ரிமெண்ட் போட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 7,000, ஒரு ஏக்கர் வந்து 7 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. இல்லை நான் அக்ரிமெண்ட்லாம் போட மாட்டேன், ஒரே பேமெண்ட்டாக நான் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவேன், எனக்கு டைம்லாம் தேவையில்லை, லேண்டு பார்த்துட்டு ஓகேனா நம்ம ஓனர்கிட்ட பேசினா ஒரே பேமெண்ட்டாக கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 லட்ச ரூபா சொல்கிறாங்க. சிட்டிங் உட்காந்து பேசினா டேரெக்ட் ஓனர்கிட்ட ஒரு 5 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக டேரெக்டாக வாங்க, ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. டேரெக்ட் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. ஓனர்கிட்ட பேசுகிறப்ப, சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப அந்த 6லேருந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 வரைக்கும் ஃபைனல் ரேட்டு வருங்க. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போடாமல் ஒரே பேமெண்ட்டாக பண்ணணும். அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா ஃபைனல் ரேட் வந்து 7 ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ரேட்லேருந்து கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா லேண்டு பாருங்கள், கால் பண்ணி சைட் விசிட் வந்து பாருங்கள். ஓகேனா நம்ம ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக பார்த்து பண்ணி தரோங்க. ஒரே பவுண்ட்ரி தான். நெல் எப்படி சூப்பராக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள்.
கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சூப்பரான ஆப்டான லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு ஒரு 300 ஏக்கர் 400 ஏக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான பட்ஜெட்டில். அதுவும் நம்ம சென்னையிலேருந்து ஜஸ்ட் ஒரு 90-95 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான லேண்டு வந்திருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தாலுக்கா மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 1/2 ஹவரில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் தாங்க வரும். 3/4 கிலோமீட்டரில் வில்லேஜ் இருக்குது உங்களுக்கு. 1.5 கிலோமீட்டர்லேயே பஸ் போகிற ரூட் இருக்குது. ஸோ நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு தான். எல்லாருமே வந்து நெல் பயிர், கரும்பு, வேர்க்கடலை எல்லாமே பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோட ஓனரும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஓனருங்க. பார்த்துட்டு ஓகேன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்ட பேசிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாரெல்லாம் கால் பண்ணீங்களோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கால் பேக் பண்ணி பேசிட்டேங்க. ஒருத்தர் 2 பேருக்கு யாராவது கால் பண்ணாமல் பேசாமல் விட்டு போய் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்பிச்சி விடுங்க டைப் பண்ணி. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கால் பண்ணிடுறேன் இல்லை மெசேஜ் பண்ணிடுறேங்க. நல்ல லேண்டு. நம்ம லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிணறு ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க. 2 கிணறு இருக்குது, ஒரே ஒரு சர்வீஸ் தாங்க இருக்குது. நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் கிணறோ இல்லை போரோ நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனால் நம்மளோட லேண்டில் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 கிணறு, ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் தான் இருக்குது. இவங்க பயிர் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஏரி பாய்ச்சல் வந்து இந்த லேண்டில் வருதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இவங்க இப்போ நெல் பயிர் போட்டிருக்காங்க. ஏன்னா ஏரி பாய்ச்சல் வருது. புஞ்ச லேண்டு தான், பட் ஆனால் ஏரி தண்ணி வரதுனா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நெல் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல சூப்பரான லேண்டு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதேமாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷனுக்கு யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வந்து நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நம்ம சேனலை. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, வாட்ச் பண்ண எல்லா வியூவர்ஸுக்கும், என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் நான் சப்ஸ்கிரைபர் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.